இது பண்ணுறதுக்காக ஊற்றுனேன். ஊற்றிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க கடையில் போய் நம்ம கொத்து பரோட்டா வாங்குறதுக்கு நாமளே பரோட்டாவை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணுன்னா முட்டை, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். மசாலா போட்டு நல்லா கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க பரோட்டா எப்படி செய்கிறது. இப்போ முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை சைடில் போடுவோம். வெங்காயம் போட்டாச்சு. இது நல்லா வதங்கணும். இப்போ 4-5 பரோட்டாவுக்கு மேலே விட்டிங்கன்னா 4 முட்டை போடுங்க. முட்டை போட்டு செஞ்சால் தான் அந்த கடையில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். எடுத்து இருக்காட்டு இல்லை இப்போ நான் கட் பண்ணல. அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா மசிச்சு விடுவோம். நம்ம போட்டிருக்க அந்த தக்காளி அதில் மிக்ஸ் ஆச்சுன்னா நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தெரியும். எல்லாம் வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும். இது கூட கொஞ்சம் பெரிய கல்லாக இருந்தால் கூட இன்னும் நல்லா போட்டுக்கலாம். 2 பரோட்டா சேர்த்து போடலாம். உங்கள்கிட்ட எந்த வடை சட்டி இருக்கோ அதை வச்சாலும் போடலாம். தோசைக்கல்லையும் போடலாம். தோசைக்கல்லில் போடும்போது தான் உங்களுக்கு சூடு நல்லா ஹீட்டு வரும். இந்த ஹீட்டு வந்தால் தான் அந்த வதங்கிறதுக்கு சரியான பதம் கிடைக்கும். வதங்கிருக்கு. இப்போ தண்ணி பண்ணிவிட்டு பரோட்டாவை போடுறோம். பரோட்டாவும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் மசால் போட்டுட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் குருமா உங்கள்கிட்ட இருந்தாலும் ஊற்றுங்க. அப்புறமா முட்டை நம்ம இறக்குற கொஞ்சம் டைமுக்கு முன்னால் முட்டை ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பரோட்டா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்படியே நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பரோட்டா போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கான உப்பு நம்ம இதில் போடுறோம். அளவாக போட்டுக்கோங்க. குழம்பு ஊற்றும்போது உப்பு ஜாஸ்தி ஆகிருப்போகுது. இப்போ அந்த எண்ணெயில் எண்ணெய் பரோட்டாவில் கோட்டிங் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துடுறோம். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நாம் என்ன மசாலா வச்சு உங்களுக்கு காரம் அதிகம்னா அதிகமாக போடுங்க. இல்லைன்னா குருமாவிலேயே உங்களுக்கு காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சலாகவே போட்டுக்கோங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டை ஊற்றுங்க. குருமா கடைசியில் ஊற்றிக்கலாம். போட போகிறோம். எல்லா பரோட்டாவையும் மிக்ஸ் ஆகணும். நம்ம என்ன ஆயிடுச்சு, ஓரளவு சின்ன கல் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அது வேக விட்டு அப்படியே திருப்புங்க. இந்த முட்டை மேலே முட்டை அந்த பரோட்டாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தெரியும் உங்களுக்கு. எல்லா பக்கத்துலேயும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துருக்கோம். இந்த சமயத்தில் என்ன பண்ணுறோன்னா அந்த குருமா ட்ரையாக வேணும்னா உங்களுக்கு கம்மியாக ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பதமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குருமா கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. நம்மளோட கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
பரோட்டா சாப்பிட தயாராக இருக்குது. இப்போ இந்த காரம் போதும்னா எடுத்துக்கலாம், தேவையானா கூட நீங்கள் காரம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி எது நல்ல மிளகு எது வேணாலும் போட்டு கறக்கிக்கலாம். நம்ம பரோட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை மாற்றிக்குவோம். பார்த்திங்களா எப்படி சாஃப்டான கொத்து பரோட்டா நாமளே வீட்டில் ரெடி பண்ணிக்குவோம். கடையில் போய் கொத்து பரோட்டா வாங்கினா இதெல்லாம் ரொம்ப ரேட்டாக இருக்குது. அதனால் நாமளே ரெடி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, ஆஃபன் ஆபி பறக்க பறக்க கொத்து பரோட்டா ரெடி. இங்கே நீங்கள் கட்டுனாங்க. சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.